My dear brothers and sisters, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ மூலமா என்ன தெரிஞ்சுக்கிற போறோம் அப்படின்னு சொன்னா சிப்பாய் ஃபார்மசிஸ்ட் போஸ்ட்டுக்கு ஆல்ரெடி அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதை போட்டதுக்கு அப்புறம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்துட்டு என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு சிலபஸ் இருக்கா அண்ட் பேட்டர்ன் இருக்கா, எப்படி வந்துட்டு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தாங்க. ஸோ அதை கிளாரிஃபை பண்றதுக்காண்டி இந்த வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணிக்கிறேன் கைஸ். அண்ட் இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வரீங்க அப்படின்னு சொன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்துட்டு கண்டிப்பா வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். ஓகே, இப்போ இந்த வீடியோல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா சிலபஸ் என்ன அண்டு சிப்பாய் ஃபார்மசிஸ்டுக்கு கொஸ்டின் பேட்டர்ன் என்ன, அதாவது பார்ட் ஏல எவ்வளோ கேட்பாங்க, பார்ட் பியில் எவ்வளோ, பார்ட் சியில் எவ்வளோ, அந்த மாதிரி நிறையா வந்துட்டு ஜிபெட் இருக்கு அண்ட் டிஎஸ்எஸ்பி இருக்கு, எஸ்எஸ்சி ஃபார்மசிஸ்ட் இருக்கு, இஎஸ்சி ஃபார்மசிஸ்ட் இருக்கு. இந்த மாதிரி நிறையா கொஸ்டின் பேட்டர்ன் தெரியணும். கொஸ்டின் பேட்டர்ன் தெரியாம நம்ம வந்துட்டு சிலபஸ் படிக்கிறது வேஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லிக்கிற விரும்புறேன் அப்படின்னு சொன்னா கொஸ்டின் பேட்டர்ன் வந்துகிட்டு எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். அதுக்கப்புறம் அந்த கொஸ்டின்ஸை வந்துட்டு நீங்களே பார்க்கும்போது உங்களுக்கு எதை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஓரளவு கிளாரிஃபிகேஷன் வந்துடும். ஸோ அதுதான் வந்துட்டு சிலபஸா இருக்கும். நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னேன்னா எஸ்எஸ்சி மீன்ஸ் சிப்பாய் ஃபார்மசிஸ்ட் போஸ்ட்டுக்கு சிலபஸ் வந்துட்டு எது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு எதுவும் கிடைக்கல. பட் அந்த வெப்சைட்ல அஃபீஷியலா நான் ஒரு எக்ஸாம் வந்துட்டு அட்டன் பண்ணேன். என்ன எக்ஸாம் அப்படின்னு சொன்னா மோக் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மோக் டெஸ்ட்ல வந்துட்டு நமக்கு ஓரளவுக்கு அந்த டெஸ்ட் எழுதும் போது நமக்கு தெரியும் ஓகே எந்த மாதிரி பேட்டர்ன் இருக்கு, இத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்துட்டு என்ன பண்ண அப்படின்னு சொன்னா தெரியும். ஸோ சிலபஸ் வந்துட்டு பார்க்க போறோம். இங்க வந்துட்டு சிலபஸ் வந்துட்டு ஆக்சுவலி அவங்க மென்ஷன் பண்ணல. ஸோ அதனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளுடைய ஜாயிண்ட் இந்தியன் ஆர்மி மீன்ஸ் www.jointindianarmy.co அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட்டுக்குள்ள வந்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி நிறைய டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுல வந்துட்டு இந்த மாதிரி நிறைய டீடைல்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நான் அதுல வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா ஆன்லைன் சிஇஇ எக்ஸாம் மார்க் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நிறைய வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இதில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இந்தியன் ஆர்மி ஆன்லைன் கம்ப்யூட்டர் பேஸ்டு சிஇஇ எக்ஸாம் ப்ராக்டிஸ் டெஸ்ட் கேன் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தோஸ் கேண்டிடேட்ஸ் ஹூ இஸ் ப்ரிப்பேரிங் ஆர் கோயிங் டு அப்ளை ஃபார் எனி போஸ்ட் இன்க்ளூட். அதாவது நீங்கள் அக்னிவீர் ஜிடி, அக்னிவீர் டெக்னிக்கல், அக்னிவீர் எஸ்கேடி கிளர்க்கு, இந்த மாதிரி நிறையா போஸ்ட் இருக்கு. அவங்கவுங்களாம் யாரெல்லாம் அப்ளை பண்ண போகிறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த ப்ராக்டிஸ் டெஸ்ட் வந்துட்டு அப்ளிகபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் சொல்கிறாங்க. அது நமக்கு தேவையில்லை, அதை விட்டுருங்க சரிங்களா. இதெல்லாம் நிறைய தேவையில்லை. ஓகே, ஸ்டார்ட் ஆன்லைன் டெஸ்ட். இந்த டெஸ்ட் வந்துட்டு ஏன் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஸ்டின் பேட்டர்ன் வந்து நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கண்டுபிடிக்கணும். ஓகே, அண்ட் ஆல்சோ எந்த மாதிரியான கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஓரளவுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸோ ஓகே இதுல இருந்து இது வருது, இதுல இருந்து வருது அப்படின்னு சொல்லி நீங்களே ப்ரிடிக்ட் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. நான் தேடி பார்த்ததுல எனக்கு வந்துட்டு அது கிடைக்கல. ஸோ அதனால நான் இந்த முறையை வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா ஃபாலோ பண்றேன். கிளிக்கர் கொடுங்க. கிளிக்கர் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ வந்துட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கேட்டகரி அப்ளைட் 1%, 2%. நெட்வொர்க் வந்துட்டு ஸ்லோவா இருக்கனால பிரச்சனை இருக்கு. ஓகே, இங்கே வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ளீஸ் செலக்ட் தி கேட்டகரி அப்ளைட் ஃபார். இங்கே வந்து நிறைய கேட்டகரி இருக்கும். நமக்கு வந்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா சிப்பாய் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிட்டு கோ கொடுங்க. கோ கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வரும். ஓகே, கொடுத்துட்டு இங்கே வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நெட் ஸ்லோவா இருக்கு கைஸ். சைன்இன் பண்ணிருங்க. சைன்இன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஆக்சுவலி எப்படி வந்துட்டு ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் நடக்குமோ அது மாதிரி வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா வரும். இப்படிதான் நீங்க வந்துட்டு இப்பதான் கவர்மெண்ட் மீன்ஸ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னு சொன்னா அது வந்துட்டு இது ஒரு டெமோ மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி வந்துடும். இங்க கொடுத்துருக்க என்ன பாருங்க, டோட்டல் டியூரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் இன் 120 minutes. அப்போ 2 மணி நேரம் எக்ஸாம் எழுத போறீங்க. 2 மணி நேரம் எழுத போறீங்க கைஸ். அதை நல்லா பார்த்துக்கிட்டே வாங்க. அண்டு நீங்க இப்பதான் வந்துட்டு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிறேன். யூ ஹேவ் நாட் விசிட்டட் த கொஸ்டின். அதாவது இந்த வெள்ளை கலர்ல இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க அந்த கொஸ்டினை பார்க்கவே இல்லை அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது அப்படின்றது யூ ஹேவ் நாட் ஆன்சர் த கொஸ்டின். இந்த மாதிரி சிவப்பு கலர்ல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க பார்த்துருக்கீங்க, ஆன்சர் பண்ணலன்னு அர்த்தம். மூணாவது மீன்ஸ் கிரீன் கலர்ல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க பார்த்துருக்கீங்க,
அண்ட் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி வயலட் கலர் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா யூ ஹேவ் நாட் ஆன்சர் த கொஸ்டின். நீங்க ஆன்சர் பண்ணல, பட் மார்க் பண்ணி வச்சிருக்கீங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னா அந்த கொஸ்டின்ஸ் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு மைண்ட்ல இருக்கு அண்ட் அது ஆல்சோ ஈஸியாவும் இருக்கு. கடைசியில் போகும்போது ஆன்சர் பண்ணிக்கலாம்னு நினைச்சு வச்சிருக்கீங்க. அந்த மாதிரி இந்த 5வது கொஸ்டின் பார்த்தும் வச்சிருக்கீங்க, ஆன்சரும் பண்ணிருக்கீங்க, மார்க் வச்சிருக்கீங்க. ஓகே, இது வந்துட்டு கடைசியில் ஃப்ரீயா இருக்கும்போது நம்ம பார்த்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னு சொன்னா பார்த்துக்கோங்க. சேவ் நெக்ஸ்ட் கொடுக்கணும். ஓகே, அதெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். அடுத்து வந்து இங்க நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இங்க வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னு சொன்னா மார்க் பண்ணிட்டு ஐ ஆம் ரெடி டு பிகின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா ப்ளீஸ் செலக்ட் த டிஃபால்ட் லாங்குவேஜ் ஃபார் ப்ரொசீட். ஓகே, இங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்றாங்க. செலக்ட் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப நான் வந்து கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எந்த மாதிரி வரும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இப்போ 1 minute கைஸ். இப்போ இந்த மாதிரி வந்துட்டு லோட் ஆகிக்கிட்டு இருக்கு. லோட் ஆனதுக்கு அப்புறம் என்ன உங்களுக்கு வரும் அப்படின்னு சொன்னா கொஸ்டின் பேட்டர்ன்ஸ் டிவிஷன் வரும். ஓகே, அவங்க வந்துட்டு ஜெனரல் இன்டெலிஜென்ஸ்ல எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க, ஃபார்மசி ஓரியன்டா எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க, ஜெனரல் இங்கிலீஷ் எவ்வளவு வந்துட்டு கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்படிதான் வந்துட்டு எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும். இது வந்துட்டு ஒரு டெமோ மாதிரி பாத்துக்கோங்க கைஸ். 0 கிரீன் கலர் 0 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நாட் ஆன்சர், 25 ஒயிட் கலர் இருக்கு நாட் விசிட்டட், 0 மார்க்கெட் ஃபார் ரிவ்யூ, அது வந்துட்டு 0 வந்திருக்கு. இது வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இப்போ நல்லா பாருங்க, நான் வந்துட்டு இங்க தான் வந்துட்டு ரொம்ப முக்கியமான போர்ஷன்ஸ்லாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஜெனரல் நாலேஜ்ல மொத்தம் எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்க பாருங்க 25 கொஸ்டின் வந்து என்ன பண்ணிருக்காங்க கேட்டிருக்காங்க கைஸ். ஓகே, அண்ட் ஆல்சோ மார்க்ஸ் ஃபார் கரெக்ட் ஆன்சர் 2 மார்க் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்க கரெக்டா பதில் அளிச்சீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 2 மார்க். அண்டு நெகட்டிவ் மார்க் வந்துட்டு எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு 0.5 இங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே, ஒரு கொஸ்டினுக்கு கரெக்டான மார்க் எழுதுனீங்க அப்படின்னு சொன்னா 2 மார்க், நீங்க தப்பா எழுதிட்டீங்க அப்படின்னு சொன்னா 0.5 மார்க் நீங்க எடுத்த மார்க்ல இருந்து லெஸ் பண்ணுவாங்க கைஸ். அதை வந்து என்ன பண்ணிக்க நோட் பண்ணிக்கோங்க. ஜெனரல் நாலேஜ் 25 கொஸ்டின் அண்டு ஜெனரல் இங்கிலீஷ் அது வந்துட்டு எத்தனை கொஸ்டின் அப்படின்னு சொன்னா 25 கொஸ்டின். அண்ட் ஃபார்மசி ஓரியன்டட் கொஸ்டின் வந்துட்டு இங்க எவ்வளவு கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா 30 கொஸ்டின். ஃபார்மசி 2 எத்தனை கொஸ்டின் அப்படின்னு சொன்னா 20 கொஸ்டின். ஆக மொத்தம் உங்களுக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 100 கொஸ்டின் வந்துட்டு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு கேட்க போறாங்க. அந்த 100 கொஸ்டின்ல மொத்த மார்க் மேக்சிமம் மார்க் எவ்வளவு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் அப்படின்னு சொன்னா 100 கொஸ்டினுக்கு 200 மார்க் மொத்த மார்க் கேட்க போறாங்க. அதுல நீங்க நிறைய மார்க் எடுத்துறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்துட்டு ஈஸியா வந்துட்டு வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க இதுல ஓரளவு கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பிசிக்கல்ல வந்துகிட்டு ரன்னிங் போகணும் நிறைய இருக்கும். அதனால நிறைய பேர் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து வரமாட்டாங்க கைஸ். ஸோ இதை நல்லா படிச்சுட்டு நீங்க வந்து ஈஸியா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ஆர்மி ஃபார்மசிஸ்டா போயிடலாம். அண்ட் நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களுக்கு ஆஃபர் பண்றாங்க. அதுல இருந்து நிறைய வந்து நீங்க என்ன பண்ணீங்களா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு கொஸ்டின் பேட்டர்ன் தெரிஞ்சிருச்சு, நெகட்டிவ் மார்க் எவ்வளவு, எத்தனை மணி நேரம் கொஸ்டின் எழுத போறீங்க எல்லாம் தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா சிலபஸ் என்ன, எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னால இந்த வீடியோ வந்து ஃபுல்லா போக முடியாது. நீங்க ஒருக்கு என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா நான் எப்படி போனனோ அதே மாதிரி நீங்க போய் அதை வந்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னு ஓரளவுக்கு பாருங்க. ஸோ இத உங்களை ஃபுல்லா நான் பார்க்க சொல்லல. ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னால் ஜெனரல் நாலேஜ் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சிம்பிளா வந்து என்ன பண்ணிடுறேன் உங்களுக்கு காமிச்சிடுறேன். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இந்தியாஸ் வேல்யூ சைட்ஸ் பிரசன்ட்லி இன் பாகிஸ்தான். அதாவது ஜெனரல் நாலேஜ் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஜிகே தான். அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா 2 which is longest dam in India and when Hindi is divas celebrated and which content is also known as dark content and 5 இந்த மாதிரி தான் வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா எல்லா கொஸ்டினுமே கேட்டிருக்காங்க. 6 7 who is invented petrol car and 7 who was the first deputy prime minister of India, which state is in India has the longest coastline. இந்த மாதிரி என்ன பண்ணுங்க ஜெனரலா கேட்டிருக்காங்க. அப்போ நீங்க எந்த மாதிரி வந்துட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 5 கொஸ்டின் ரீட் பண்ணும்போதே உங்களுக்கு ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணிருப்பீங்க எந்த மாதிரி எல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, இந்த மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா ஒரு 25 கொஸ்டின் வந்துட்டு நீங்க பாருங்க. பார்க்கும்போது உங்களுக்கு எதை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ஜெனரல் நாலேஜ்ல வந்துடும். சரிங்களா, அடுத்து ஜெனரல் இங்கிலீஷ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு ரொம்ப தேவைப்படும். ஸோ இதுல வந்து எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்,
Second question, okay. Fill the correct option. He is a one at playing hockey. அப்போ இதெல்லாம் வந்துட்டு ஜெனரல் இங்கிலீஷ், அதாவது நல்லா தெரிஞ்சுங்க கைஸ். ஜெனரல் நாலேஜ், ஜெனரல் இங்கிலீஷ், ஃபார்மசி 1, ஃபார்மசி 2, இந்த நாலுமே வந்துக்கிட்டு ஃபார்மசி 1, ஃபார்மசி 2 விட்டுருங்க. நீங்க இந்த ஜெனரல் நாலேஜ் அண்ட் ஜெனரல் இங்கிலீஷ் எல்லாத்துக்குமே பொருந்து. எந்தெந்த எக்ஸாமுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னால் இஎஸ்ஏ ஃபார்மசிஸ்ட், டிஎஸ்எஸ்பி ஃபார்மசிஸ்ட் அண்டு சிப்பாய் ஃபார்மசிஸ்ட், அடுத்து வந்துக்கிட்டு எஸ்எஸ்சி ஃபார்மசிஸ்ட். எஸ்எஸ்சி ஃபார்மசிஸ்ட்டில் ஃபார்மசி ஓரியன்டட் கொஸ்டினே கேட்க மாட்டாங்களா? சரிங்களா? அப்போ இதெல்லாம் படிச்சீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அப்கமிங் எக்ஸாம்ஸ் என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க இதுக்கு மட்டும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து வந்து என்ன பண்ணாதீங்க, பிளான் பண்ணாதீங்க. இது படிச்சீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். சரிங்களா? படிச்சது என்னைக்குமே வீண் போகாது கைஸ். ஸோ அதனால வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னு சொன்னா கிராமரு, எந்த டென்ஸ் வந்துட்டு வரும், பாஸ்ட் டென்ஸா, ப்ரெசன்ட் டென்ஸா, பிளேயிங்கா, அந்த மாதிரி நிறைய யூடியூப்ல வந்து நிறைய வீடியோஸ் வந்து நிறைய போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா வாட்ச் பண்ணி இதெல்லாம் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா சால்வ் பண்ணி பாருங்க. கிராமர் ஓரியன்டட் 1 மார்க் கொஸ்டின் இருக்கும் யூடியூப்ல, அதெல்லாம் பாருங்க. ஜெனரல் நாலேஜ் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு யூடியூப்ல போடுங்க. எல்லாம் வந்துட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அது என்னோட சேனல்ல தான் நீங்க படிச்சு பாஸ் ஆகணும்லாம் கிடையாது. நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, அதையும் படிச்சு என்ன பண்ணுங்க அப்படின்னா பாஸ் பண்ணுங்க. வரீங்க அடுத்து வந்துட்டு இப்போ ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, தேர்ட் கொஸ்டின். ஓகே, இந்த ஏபிசிடி மீன்ஸ் இது நான் இதை பத்தி சொல்ல வரல. ஏபிசிடிஇஎஃப்ஜே அதெல்லாம் வந்து கரெக்டாக அக்யூரேட்டா வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன வரும், எக்ஸ்ல இருந்து இஜெட்ல இருந்து பேக் சைடு கொடுத்துருப்பாங்க, ஏல இருந்து ஃப்ரண்ட் கொடுத்து இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இதுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கிராமட்டிக்கல ஓடும் அப்படின்னு சொன்னா இந்தியா பிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. அதுலயும் வந்து நிறைய ஆப்டிடியூட்ஸ் அண்ட் இங்கிலீஷ், ஜெனரல் இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் ஆல்சோ அவைலபிள் தேர் அண்ட் யூ கேன் செக் அண்ட் யூ கேன் ரீட் அபவுட் தட். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் தென் fourth question, fill the correct option. Resentment means அப்படின்னா என்ன, சினானிம்ஸ் என்ன, ஆண்டனிம்ஸ் என்ன, இது நல்லா பார்த்துங்க. சினானிம்ஸ் என்ன, ஆண்டனிம்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா டெய்லி வந்துட்டு கொஞ்சம் பார்த்துக்கிட்டே வாங்க. செலக்ட் த ஒன் வேர்ட் ஆஃப் தி கிவன் சென்டென்ஸ். த ஒன் ஹூ இஸ் ஹோப்ஃபுல், ஆப்டிமிஸ்ட், சாடிஸ்ட், கேர்லெஸ் அண்ட் பெசிமிஸ்ட். அதாவது ஆப்டிமிஸ்ட்னா என்ன, சாடிஸ்ட்னா என்ன. இப்போ நீங்க இப்போ எக்ஸாமுக்கு தான் படிக்கணும் இல்லை, இப்போ இதை படிக்கும்போது நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா ஆப்டிமிஸ்ட் என்ன, சாடிஸ்ட் என்ன, கேர்லெஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாக்கியத்தோட மீனிங் நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க, தெரிஞ்சுக்கிறீங்க. அப்போ இது படிக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜும் வரும். சரிங்களா? இது வந்து கவர்மெண்ட் ஜாப்புக்கு தான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படிக்காதீங்க. உங்களோட நாலேஜை வளர்த்துக்கிறதுக்கான என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா படிங்க கைஸ். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் 6, fill the correct option. An lion is a king of the animals. A animal. They when எப்போ வந்துட்டு an யூஸ் பண்ணணும், எப்போ a யூஸ் பண்ணணும், எப்போ they யூஸ் பண்ணணும், எப்போ within யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்டிகல்ஸ் வந்துகிட்டு இருக்கும். ஓகே, அது வந்துட்டு வவல்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ஏஇ ஐஓயு, அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். அதையும் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா படிங்க. ஓகே, அண்ட் த ஏர்பிளைன் மேட் அ ரேபிட் டீசன்ட், அது மாதிரி நிறைய இருக்கும். சரிங்களா? அது பாருங்க. அண்ட் இந்த மாதிரி வந்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா இதுல போய் என்ன பண்ணுங்க அப்படின்னா பார்த்து முதல்ல நோட்ல எழுதுங்க. இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இது ரிலேட்டடா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க கைஸ். ஜெனரல் நாலேஜ் அண்ட் ஜெனரல் இங்கிலீஷ் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ரீட் பண்ணி முடிச்சிருங்க. அண்ட் ஃபார்மசி, ஓகே, ஆக்சுவலி ஐ டோன்ட் நோ அபவுட் த full general knowledge and general English. That's why I'm going to pharmacy 1, pharmacy 2. Okay, first I click the pharmacy 1. The humans are unable to digest starch and denature the protein complex and complex carbohydrate and cellulose. அப்போ வந்துட்டு எனக்கு தெரிஞ்சபடி செல்லுலோஸ் தான் வந்துட்டு கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டார்ச் அண்ட் பொட்டேட்டோ அதெல்லாம் சாப்பிட்றோம். பட் செல்லுலோஸ் வந்து நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னு டைஜஸ்ட் பண்ண முடியாது. பிகாஸ் ஆஃப் தட் செல்லுலேஸ் அப்படின்ற என்சைம்ஸ் வந்துட்டு அதுல இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றேன். ஆக்சுவலி கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ஜஸ்ட் செக் இட் ஆன் கூகுள் அண்ட் நெக்ஸ்ட் தென் லெட் மீ நோ கைஸ். ஓகே, இப்போ ஹியூமன்ஸ் ஆர் அனேபிள் டு டைஜஸ்ட். இப்போ வந்து இது என்னது ஒரு பயோகெமிஸ்ட்ரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், the one deformity may leads to the development of another knocks knee may cause the result of. அப்போ இது வந்து என்ன அப்படின்னு சொன்னா ஒரு ஏபிஹெச் கொஸ்டின்ஸ் வந்துட்டு வந்திருக்கு. ஓகே, அண்ட் த மெம்பரேனஸ் கேப் செப்பரேட்டிங் த ரீஜன் பிட்வீன் த ஃபீட்டல் ஸ்கல், இது வந்து என்னது ஏபிஹெச் கொஸ்டின் மீன்ஸ் அனாட்டமி கொஸ்டின்ஸ். இந்த மாதிரி என்ன பண்ணுங்க, கோ த்ரூ பண்ணுங்க. ஓகே, விச் ஆர் தி ஃபாலோயிங் வைட்லி யூஸ்ட் இன் த ஆக்சி அசிட்டைன் கட்டிங் தி மெட்டல்ஸ். அதாவது மெட்டல்ஸ் வந்து கட் பண்ணுறதுக்கு வந்து எது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸ் இது வந்து இன்ஆர்கானிக் கொஸ்டின்ஸ் மாதிரி இருக்குது. சரிங்களா? அதை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ரீட் பண்ணுங்க. இம்யூனைசேஷன், அதாவது இது வந்து பயோடெக்னாலஜி கொஸ்டின். இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ரீட் பண்ணுங்க. அதாவது ரீஹேபிச்சுவேஷன் என்ன, ஸ்பெசிபிக் ப்ரொடக்ஷன் என்ன, ஹெல்த் ப்ரொமோஷன் என்ன, ஏர்லி டயக்னோசிஸ், இதெல்லாம் ஈஸி கொஸ்டின். இம்யூனைசேஷன் என்ன அப்படின்னா ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காண்டி. ஓகே, அப்போ வந்து ஸ்பெசிபிக் ப்ரொடக்ஷன் இருக்குது, ரீஹேபிச்சுலேஷன், நியூ வேர்ட்ஸ் இருக்குது, அந்த வேர்ட்ஸோட மீனிங்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தெரிஞ்சுங்க. அண்ட் ஸ்பேம் மெச்சூர் அண்ட் பிகம் மொபைல் இன் டெஸ்டிஸ் அண்ட் அப்போ
இது வந்து நல்ல அனாட்டமி கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா நிறைய ரீட் பண்ணுங்க. டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் இன் மெடிக்கல் டேர்ம்ஸ் டினோட், அதாவது டிப் ஆஃப் ஐஸ்பர்க் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா ரீட் மீன்ஸ், இது மீன்ஸ் அதாவது இப்போ வந்து ஒரு மார்க் டெஸ்ட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க சிலபஸ் என்ன கொடுத்துருந்தாங்களோ அதுக்கு ஒரு இடம் வந்து தான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னா கொடுக்கணும் நைட்ரக்ஸ். அதனால வந்து என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா இதை வந்து என்ன பண்ணுங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஓகே, அண்ட் நைட்ரஸ் ஆக்சைடு ஹேஸ் மாலிகுலர் ஃபார்முலா, அதோட மாலிகுலர் ஃபார்முலா என்ன? The nerve injury in fracture of the surgical neck of the humerus leads to என்ன? anatomy நல்லா படிச்சுங்க guys. And EOQ stand for economic order quantity, enlist order quantity, equipment order quantity, essential order quantity. அது என்ன மீன்ஸ் இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன சப்ஜெக்ட் தேர்ட் இயரில் வந்து நான் ஒரு சப்ஜெக்ட் படித்தேன். ஆக்சுவலாக ஐ ஃபர்கட் தட் சப்ஜெக்ட், நான் வந்து சொல்கிறேன் கைஸ். ஓகே, அண்ட் த ரேட் ஆஃப் ஹார்ட் பீட் இஸ் ஆசிட் மீன்ஸ் pharmacology, anatomy, pharmacology. Okay, and which of the not and add cells? Pharmacology means anatomy. Salivary gland anatomy means நல்லா கவனிச்சுங்க guys. அதாவது இங்க வந்துகிட்டு ஆர்மிக்குள்ள போக போறவங்க மேக்ஸிமம் வந்துகிட்டு டிப்ளமோ ஃபார்மசி ஓரியன்டட் கொஸ்டினா தான் இருக்கும். அவங்க வந்து மேக்ஸிமம் எதில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அனாட்டமி, பயோகெமிஸ்ட்ரி அண்ட் சூட்டிக்ஸாக தான் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் இருக்கும். நம்ம அதுக்கான என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா பார்த்துருக்கோம். இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா அனாட்டமியில் தான் நிறைய கேட்டிருக்காங்க. மீன்ஸ் எஃபெக்டிவ் டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் ஃபார் வீசஸ் ஆஃப் த ஹெப்படைட்டிஸ் ஏ பேஷன்ஸ். இது வந்துட்டு என்னது அப்படின்னு சொன்னா ஹெப்படைட்டிஸ் இஸ் ரிலேட்டட் டு த பேத்தோபிசியாலஜி அண்ட் ஆல்சோ அனாட்டமி அண்ட் ஃபார்மகாலஜி. அண்ட் ஈசியோபேகஸ் இஸ் ஓப்பன் இன்டு தி ஸ்டொமக் அட் எங்கே வந்துட்டு ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்டிருக்காங்க. அனாட்டமி தான் நிறைய கேட்டிருக்காங்க. மால்டோசிஸ் மேட் அப் ஆஃப் biochemistry question. Biochemistry carbohydrate, amino acids is, and enzymes is very very important for all government exam and GPET exam, NIPER exam. என்ன எக்ஸாம்ஸ் என்னென்னலாம் எக்ஸாம்ஸ் இருக்கு எல்லா கொஸ்டின்ஸ் வந்து அதுல இருந்து வரும். ஓகே, அண்ட் ஹைப்போகலீமியா அனாட்டமி கொஸ்டின்ஸ். அண்ட் நலங்கோண்டா டெக்னிக் இஸ் ஃபார் ஃப்ளூரிசேஷன் ஆஃப் வாட்டர், டீஃப்ளூரிசேஷன், அயோனைசேஷன், குளோரினேஷன். என்னன்னு பாருங்க. ஆக்சுவலா ஐ நோ அபவுட் த விச் சப்ஜெக்ட் திஸ் கொஸ்டின். அண்ட் ligases biochemistry. Which of the following functional group is most likely to participate in the typo movements? எது வந்துகிட்டு typo means organic chemistries or inorganic chemistries. Okay, and antibiotic means definitely pharmacology. And the total number of the chromosomes is human are. It's very simple questions. Okay, எவ்வளவு அதாவது நல்லா கவனிச்சுக்கோங்க. கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியா இருக்கும். சரி உடனே என்ன போடு 22 பேரன் போட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா போட முடியாது. ஓகே, அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ரீட் த கொஸ்டின்ஸ் அட்லீஸ்ட் 2 times ஆல்சோ. அட்லீஸ்ட் 2 times வந்து என்ன பண்ண அப்படின்னா ரீட் பண்ணுங்க. த டோட்டல் நம்பர் ஆஃப் குரோமோசோம் இன் ஹியூமன் ஆர், எவ்வளவு குரோமோசோம்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 46 பேர் அப்படின்னு 46 கூட்டு அப்ப 21 பேரா, 22 பேரா, 23 பேரா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண அப்படின்னா கரெக்டா வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆன்சர் பண்ணுங்க கைஸ். அண்ட் த கோல்டு செயின்ஸ் ரெஃபர்ஸ் டு, கோல்டு செயின் அப்படின்னா என்ன? பிளட் இஸ் வெஹிக்கிள் டிரான்ஸ்மிஷன் ஃபார் ஆல் எக்ஸப்ட், பிளட் இஸ் ஏ வெஹிக்கிள் டிரான்ஸ்மிஷன் ஃபார் ஆல். அதாவது பிளட் அப்படின்றது வந்துக்கிட்டு இந்த பிளட்னால வந்துக்கிட்டு ஏதோ டிரான்ஸ்மிஷன் ஆகுது இதுல இருந்து அது. அப்போ அதை தவிர இங்க வந்து என்ன கொடுத்துருங்க அப்படின்னா எக்ஸப்ட்னு ஒரு வார்த்தை கொடுத்துருப்போம். அதாவது இங்க மட்டும் கிடையாது, ஜிபாடா இருந்தாலும் சரி, நைப்பரா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய வரும். அதனால கொஸ்டின் ரீட் பண்ணுங்க கைஸ். ஹெப்படைட்டிஸா, ப்ரோசோலிசிஸா, மலேரியாவா, ஜைட்டோ மெகலோ வைரஸா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க அப்படின்னா பாருங்க. மீன்ஸ் ஆக்சுவலி பயோடெக்னாலஜி, ஏபிஹெச் அண்ட் ஃபார்மகாலஜி நிறைய கேட்டிருக்காங்க. த பிளட் வெசல்ஸ் அஃப்கோர்ஸ், அனாட்டமி அண்ட் ஆல்சோ த ரேட் லிமிட்டிங் ஸ்டெப் இஸ் பயோசிந்தசிஸ் ஆஃப் கேட்டகோலமைன்ஸ். இது வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா பயோகெமிஸ்ட்ரிலையும் வந்திருக்கு அண்ட் ஆல்சோ ஃபார்மகாலஜி வந்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா வரும். ஓகே, ஃபார்மகாலஜிலையும் வரும். ஓகே, அந்த denatured protein is associated with denatured proteins biochemistry. Which one of the following is semi-essential amino acids in the humans biochemistry? The dash also known as the milk of sulfur. அதாவது இங்க நிறைய கேட்டிருக்காங்க. ஓகே, மில்க் ஆஃப் சல்ஃபர் என்ன, காஸ்டிக் சோடா என்ன, அந்த மாதிரி ஒரு ஒரு நேமுக்கு இன்னொரு நேம் இருக்கும். ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 15 இதுக்கு ஒரு மெட்டலுக்கு வந்து நிறைய இருக்கும். ஓகே, சோடியம் பைகார்பனேட்டோட இன்னொரு பேர் என்ன, காஸ்டிக் சோடா என்ன, லூகாஸ்டிக் சொல்யூஷன் இது அந்த மாதிரி நிறைய அனதர் நேம்ஸ் இருக்கும். அதையும் வந்து என்ன பண்ணி அப்படின்னா ரீட் பண்ணிங்க. தட் கொஸ்டின் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் கான்ஜுகேட்டட் ப்ரோட்டீன். ஆக்சுவலி இந்த பயோகெமிஸ்ட்ரி வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு நிறைய கேட்டிருக்காங்க. இப்போ ஓரளவுக்கு ஒரு 30 கொஸ்டின் ரீட் பண்ணும்போது நமக்கு எந்த சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு கிளாரிஃபை ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபார்மசி 1ல ஃபர்ஸ்ட் இதுல வந்து என்ன பயோகெமிஸ்ட்ரி, அனாட்டமி, ஃபார்மகாலஜி. ஓகே, ஓரளவுக்கு 3 வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னா கோத்ரூ பண்ணுங்க. ஃபார்மசி 2க்கு வந்து என்ன பண்ண அப்படின்னா போகலாம். The dissolution rate of tablet is related to, ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ்ல நான் சொல்லியிருந்தேன் சூட்டிக்ஸ் அண்ட் ஃபார்மகாலஜி, பயோகெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சூட்டிக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்துட்டு கேட்டிருக்காங்க. dissolution rate of tablet is related to dissolution rate
கேண்டர்சன் ஹேச்சல்-பிளாக் ஈக்குவேஷன், நாய்ஸ்-விட்னி ஈக்குவேஷன். டிசோலியூஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாய்ஸ்-விட்னி ஈக்குவேஷன் தான். சரிங்களா? லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன், நியூட்டன்ஸ் லா, ஆண்டர்சன் ஹேச்சல்-பிளாக் ஈக்குவேஷன். ஓகே, அதை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு ரீட் பண்ணிக்க. நாய்ஸ்-விட்னி ஈக்குவேஷன் இஸ் கரெக்ட் ஆர் நாட் அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் செகண்ட் கொஸ்டின்ஸ் த கிரே பேபி சிண்ட்ரோம். ஓகே, அண்ட் கிரே பேபி சிண்ட்ரோம் வந்து இது வந்து ஃபார்மகாலஜி கொஸ்டின் தான். The goods which are used to the final consumers are called capital goods, producer goods. எனக்கு தெரியல, இது வந்து ஜெனரல் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஓகே, அண்ட் ஃபோர்த் கொஸ்டின் ஃபாலோயிங் த மைக்ரோசோமல் என்சைம் இன்டியூசர் ஃபார்மகாலஜி. ஓகே, இந்த ஏபிசி அனலைசிஸ், அதாவது இதுவும் அதுக்கு முன்னாடி நான் ஒரு சப்ஜெக்ட் தெரியலன்னு சொன்னேன்ல, அது சப்ஜெக்ட் நேம் ஆக்சுவலி நான் வந்துட்டு நான் செமஸ்டர் பேட்டர்னில் முடித்தேன். ஸோ எனக்கு தேர்ட் இந்த சப்ஜெக்ட் இருந்துச்சு. மீன்ஸ் எனக்கு எக்ஸாக்டாக தெரில, மறந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஏபிசி அனலைசிஸ். Okay, I will tell you later. Sixth question, biologicals belong to the schedule. Schedule இருந்து கண்டிப்பா நான் என்னடா schedule இருந்து வரல அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். schedule இருந்து கண்டிப்பா வந்து ஒரு கொஸ்டின் வந்துருச்சு. ஓகே, அண்ட் செவன்த் இந்த schedule உங்களுக்கு ஆல்ரெடி நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு நீங்க அதை மறந்தீங்க அப்படின்னு சொன்னிட்டால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நீங்க நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, மறுபடியும் கூட நான் வந்துட்டு வேற ஐடியா சொல்றதுக்கு நான் ரெடியாக தான் இருக்கேன். ஓகே, லிஸ்ட் ஆஃப் மினிமம் ரெக்யர்மெண்ட்ஸ் ஃபார் ரிட்டைல் ஃபார்மசி இட்ஸ் கிவன் ஷெடியூல். எந்த ஷெடியூல்? ஓகே, கிட்டத்தட்ட A to Z வரைக்கும் ஷெடியூல் இருக்கு. அந்த இதை படிச்சிங்க கிட்டத்தட்ட 2 கொஸ்டின்ஸ் வந்துடும். ஓகே, 2 மார்க் அப்படின்றது 4 மார்க்ன்றது ஈஸியான கிடையாது. ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் 0.5 மார்க் ஆல்சோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் ஜாப். Among the following the most preferred agents for the treatment of pharyngeal asthma. எது வந்துகிட்டு நம்ம ஃபார்மகாலஜி கொஸ்டின். 9th கொஸ்டின், த பெனால்டி அஸ் பர் ட்ரக். நல்லா கவனிச்சுக்கோங்க, பெனால்டி எந்த இப்போ இங்கே ப்ளே பண்ணுது அப்படின்னு சொன்னால் சூரிக்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் ப்ளே பண்ணுது. ஓகே, அண்ட் 10th கொஸ்டின், த ஓவர் டோஸ் ஆஃப் பார்பிச்சுரேட் இஸ் காசஸ். பார்பிச்சுரேட் ஓவர் டோஸ் ஆச்சா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னேன். Pharmacology. The greater the fraction of the drug into the non-ionized form of at absorption site. Chutix. Retailers, Dalsin. Churis. Which of the following is a poor surface anesthetic? Pharmacology. On urine analysis of a 30 years old male, which of the following is not considered as a normal? Biochemistry. Indian Pharmacy Association. Of course, Churis. Dry solids are sterilized by. இது வந்துட்டு ஆக்சுவலி நிறைய இந்த ஸ்டெரிலைசேஷன் சப்ஜெக்ட் வந்து சூட்டிக்ஸ்லேயும் வரும், பயோடெக்னாலஜி வரும். அது வந்துட்டு நீங்கள் எதில் எடுத்துக்கிட்டாலும் சரி தான், உங்களுடைய சாய்ஸ். 17, இஃப் த ட்ரக் கண்டெயின் ஃபில்தி, putrid or decomposed substance, then the drug is adulterated. நல்லா கவனிச்சுங்க. ஃபர்ஸ்ட் இந்த 4க்கு முன்னாடி டெஃபினேஷன் வந்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா ரீட் பண்ணுங்க. வாட் டஸ் இட் மீன்? அடல்ட்ரேட்டட், மிஸ்பிராண்டட், எக்ஸ்பர்ட் அண்ட் ஸ்பூரியஸ் ட்ரக் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருந்து கண்டிப்பா வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ அதை வந்துட்டு வாட் எக்ஸாக்ட் மீன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா பாருங்க. த சப்ளை ஆர்டர் 19, அது எனக்கு என்னன்னு தெரியல கைஸ். த ப்ரோமெத்தசின் ஃபார்மகாலஜி அண்டு இன்வென்ட்ரி இன்க்ளூட்ஸ் அசஸ் அண்ட் லைபிலிட்டி ஆல் ஆஃப் தீஸ் சாலரியம் ஸ்டாக். அதாவது ஆக்சுவலி நான் ஒரு சப்ஜெக்ட் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல, ஆக்சுவலி என்னோட பேட்ச்மெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சப்ஜெக்டை ப்ளீஸ் மென்ஷன் பண்ணுங்க என்னோட சப்ஸ்கிரைபர்ஸுக்காண்டி அண்ட் ஆல்சோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்காண்டி. இப்போ என்னோட வீடியோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஜெனரல் நாலேஜ், ஜெனரல் இங்கிலீஷ் 25 கொஸ்டின், ஃபார்மசி 30, ஃபார்மசி 2 20 கொஸ்டின்ஸ். இதே எக்ஸாக்டாக வருமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் ஒரு மார்க் டெஸ்ட் இருக்குது. இது வந்துட்டு மைட் பி சான்சஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணிக்கிற விரும்புகிறேன். அண்டு இதோட ஃபைனல் கன்க்ளூஷன் என்னென்ன சிலபஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னால், anatomy, pharmacology, chutics, very important, biochemistry and churics. இதுதான் வந்துட்டு 5 சப்ஜெக்ட். இது ரொம்ப வந்துட்டு ஓரளவுக்கு முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு நிறையா கொஸ்டின்ஸ் வந்துட்டு இதுலேருந்து வரும். அண்ட் ஆல்சோ அந்த தேர்ட் இயரில் படித்த சப்ஜெக்ட் எனக்கு மறந்து போச்சுல, அதையும் வந்துட்டு மென்ஷன் பண்ணிங்க. அந்த ஒரு சப்ஜெக்ட் என்ன பண்ணிங்க அப்படின்னா ரீட் பண்ணுங்கள். வேறு ஒன்றும் இல்லை, அதில் வந்துட்டு ஏபிசி அனலைசிஸ் அந்த மாதிரி ஒரு 3 மெத்தட்ஸ் இருக்கும். ஓகே, அதாவது ஒரு மார்க்கெட் பண்ணும்போது எந்த ட்ரக்கை வந்துட்டு முதல்ல வைக்கணும், அது அந்த மாதிரி நிறையா வந்து விஇடி அனலைசிஸ் அண்ட் ஏபிசி அனலைசிஸ் அந்த மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் இருக்குது. அதுவும் அந்த சப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணிக்க கொஞ்சம் அந்த சப்ஜெக்ட் அப்படின்றது அந்த சாப்டர் வந்து ஓரளவுக்கு என்ன பண்ணிக்க கொஞ்சம் ரீட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்துக்கிட்டு நம்மளுடைய சிலபஸ் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இது வந்துக்கிட்டு இதில் எதுவும் மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோக்கு வந்துட்டு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் மீட் பண்ணுவோம். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.